இது நம்ம கிச்சன், நம்ம சமையல். ஈஸியா ஜாலியா சமைக்கலாம் வாங்க. பாரம்பரிய முறையில் மட்டன் சுக்கா வறுவல் செஞ்சிருவாங்களா? தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 1 பவுல், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 2, பட்டை 3, கிராம்பு 2, ஏலக்காய் 1, ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரமசாலாத்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை மல்லித்தழை சிறிதளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. குக்கரில் மட்டன் கூட மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, 5 இடிச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை மல்லித்தழை சேர்த்து 3 விசில் வைட்டு எடுத்தளிச்சுக்கணுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, மிளகு மிதமான சூட்டில் வறுத்து சூடாறியதும் பவுடர் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் தாராளமாய் ஊற்றி நறுக்கிய சின்ன வெங்காயம் பொன்னிறம் ஆகும் வரை வதக்கி பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்ந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கணுங்க. இப்போ அதில் வேக வைத்த மட்டன் சேர்த்துட்டு கூடவே மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரமசாலா தூள், உப்பு சேர்த்து கிளறி விடணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரைக்கும் மூடி வைத்து அப்போப்போ கிளறி விடணுங்க. எண்ணெய் பிரிந்து வரும்போது நாம் வறுத்து அரைத்த பொடிகளையும் கறிவேப்பிலையும் சேர்த்து கிளறி விடணுங்க. 5 நிமிஷத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. மல்லித்தழை தூவி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க மட்டன் சுக்கா வறுவல். இந்த மட்டன் வறுவல் சாதம், சப்பாத்தி, புரோட்டா, தோசைன்னு எது கூட சாப்பிட்டாலும் சும்மா டேஸ்ட் நாக்குல நிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.